அபிராமி. பரவாயில்ல சார், நம்ம பசங்க தான், சொல்லுங்க. ஆமா வீரா, சரண்யான்னு ஒரு கலெக்டர் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு ரொம்ப தலைவலியாக இருக்கா. ஏற்கனவே பீகாரில் கூட சர்வீஸ் பண்ணியிருக்கா, கேள்விப்பட்டிருப்பியா நீ? இல்லை சார், கேள்விப்பட்டதில்லை, சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு மேலே எந்த ஏரியாவிலும் சர்வீஸ் பண்ணதில்லை. ஃபோர்த் ரைட் பர்சன், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நீதி நேர்மை நியாயம்னு ரொம்ப பேசுவா. இப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு நமக்கு குடசலாக இருக்கா. அவளை நீ தூக்கணும். அரே கே சாப், தேவராஜ் சாப்க்கு எதிரி என்ன நம்மளுக்கும் எதிரி தான். வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. எனக்கும் அவளுக்கும் கூட பர்சனலாக ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் நான் இந்த வேலையை செய்கிறது அண்ணாச்சிக்காக. அண்ணாச்சி எனக்கு காட்ஃபாதர் மாதிரி. அவரோட எல்லா பிஸ்னஸையும் அவள் முடக்கி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாச்சியோட பையனே அவள் போட்டு தள்ளிட்டா. என்ன சொல்றீங்க சாப்? ஒரு கலெக்டரே கொலை பண்ணியிருக்காங்களா? நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலையா? அது அவ்வளோ ஈஸி இல்லை வீரா. அப்படி ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் அண்ணாச்சி பேருக்கு பெரிய ரிஸ்காக இருக்கும். அவளை தூக்கி ஜெயிலில் போகிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் பையன் போன இடத்துக்கு அவள் போனாதான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடைன்னு அண்ணாச்சி நம்புறாரு. பையன் செத்த சூடோட அந்த வேலையை முடிச்சிருக்கலாமே. அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அதில் ஒரு ரிஸ்க் இருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த பொம்பளை போட்டு தள்ளியிருந்தா அதுக்கு காரணம் அண்ணாச்சி தான் ஈஸியாக நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு நல்ல நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ஒரு எதிரி அவளுக்கு முளைச்சிருக்கான். நம்ம காரியத்தை முடிச்சுட்டு பழி அவன் மேலே போட்டுடலாம்ல, அதனால தான். வீரா, அந்த பையில 50 லட்சம் இருக்கு, எடுத்துட்டு காரியத்தை முடிச்சிரு. நை நை சாப், உங்ககிட்ட நான் காசு வாங்க மாட்டேன். பார், இது என்னோட அசைன்மெண்ட் இல்லை, அண்ணாச்சியோடது. வேலையை கரெக்டாக முடி, மேலே கூட நான் பணம் வாங்கி தரேன். தயவு செஞ்சு அவள் மிஸ் ஆகிடக்கூடாது. சரி சாப், அது என்ன புதுசா முகத்துல காயம்? இதுவும் அவ கொடுத்த பரிசு தான். அதுதான் நீ கரெக்டாக செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியுமே. அதனால தானே அங்கே இருந்து இவ்வளோ தூரம் உன்ன தேடி வந்திருக்கேன். அது சரி, அந்த பேக்கில் அவளை பற்றின மொத்த டீட்டெயில் இருக்கு. மேலே ஏதாவது விவரம் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. அவசியப்படாது சாப், சரண்யாவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது இல்லை. வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிங்க. இதுக்கு மேலே என்ன தொடர்பு கொள்ளாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சாப். அப்படி தொடர்பு கொண்டா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். மீடியாவில் நியூஸ் வந்ததும் பார்த்து சந்தோஷப்படுங்க. ஓகே வீரா, நான் கிளம்புறேன். அரே என்ன சாப், நாளைக்கு போகலாம், இன்னைக்கு எங்களோட தங்குங்க. டேய் இதுரா, சாப கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போ. நான் அப்புறம் வரேன் சார். டேய் இதுரா ஜி. நந்தாவுக்கு அடுத்த அசைன்மெண்ட் ரெடி ஆச்சு ஜி. சின்ன வர சொல்லு போ. ठीक है जी. ஊட்ட திறந்து போட்டு வள்ளிக்கண்ணி எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு பொறுப்பே கிடையாது. என்னடா என்ன கண்ணு, இந்தா தண்ணிய குடி. ஐயோ ரொம்ப நோவுதா? ஆமாம்மா. எடுபட்டு பயலுவ, அவனுக்கு நாசமா போவ. கை காலெல்லாம் வலிச்சுக்கிட்டு அப்படியே இஸ்துக்கிட்டு போ. உன்னை போட்டு இப்படி ஆச்சிக்கிறாங்களேடா. சும்மாருமா பண்ணுவா. நீயே குவி குப்பம் புள்ள சொல்ற போல இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். சத்தா அத்த விடு, அவரை கதை இல்லை. எப்படியோ அந்த பொண்ணை கருமாறு பிணியத்தில் கஷ்டப்பட்டவங்க கிட்டேருந்து காப்பாற்றியாச்சு, அவங்க குடும்பத்தோடையும் சேர்த்து வச்சாச்சு. அடே அப்பா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏம்மா, என்னையும் அந்த பொண்ணையும் காப்பாற்றினது கருமாரியம்மா இல்லைம்மா, நீதாம்மா. உனக்கு தாம்மா தேங்க்ஸ் சொல்லணும். அட போடா கண்ணு, அம்மா பிள்ளைக்குள்ளார தேங்க்ஸ் சொல்லிக்கினேன். ஏம்மா, நீ அம்மா பெரிய காரியம் பண்ணிக்கிறோன்னு உனக்கு தெரியாதும்மா. உன் பிள்ளைய காப்பாற்ற போலீஸ் ஸ்டேஷன் வந்த பார்த்தியா, அது கூட பெரிய விஷயம் இல்லைம்மா. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள பூந்து ஒரு ரவுண்டு கட்டி ஒரு கலாட்டா பண்ணிட்டு வந்த பார்த்தியா, அதை கேள்விப்பட்டதும் மெய் சிலுத்துச்சுமா. ஏதோ அந்த பொண்ணை காப்பாத்திட்டோம், அந்த வகையில சந்தோஷமா. ஆண்டா சரி, சோறு அடுப்புல வச்சுக்கிறான், வச்சுன்னு வந்துடுறான். யோ மனுஷனாயா நீ? வீட்டுல பொண்டாட்டி இருப்பாள, நமக்காக சோறு தண்ணி கூட துண்ணாம காத்துன்னு இருப்பாளே அப்படிங்கிற நினைப்பு இருக்காயா உனக்கு? ஏ வலியண்ண, இந்த பாரு, என் புள்ளைய பத்தி ஏதான ஏடா கூடமா பேசிக்கின்னு இருந்த மவளே, உன் நாக்க மட்டும் இல்ல உன் கூடமையும் சேர்த்து இழுத்து வச்சு நறுக்கி பாரு கேவியே, இது பூசம் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சமாசாரம். இதுல நீ தலையிட்டுக்காதன்னா, என் பூசம் ராவெல்லாம் வரலையாங்கிற கவலை எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ இப்ப வருவ அப்ப வருவேன்னு நைட்டு பூரா தூங்காம கண்ணு மூச்சினே கந்தேன். இப்ப என்னன்னா நீ ஜாலியா உட்காந்து பேசினு கிடக்குறியா? வலிக்கண்ண, இந்த பாரு, அவன் ஒரு நல்ல காரியத்துக்கோசம் போய்க்கினா, அதான் ரா பூரா வராம பூட்டான். அதுக்கோசம்
அவன் குடிச்சு நிக்கிறான் படுத்து நிக்கிறானே இத்தையே சொல்லிக்கின்னு இருந்தா எப்படி? உன் புள்ள பண்ற நல்ல காரியம் என்னன்னு எனக்கு தெரியாதா? புல்லா கூச்சிட்டு நடு ரோட்ல ஊந்து கிடப்பாரு, இல்ல அவனையாவது அச்சின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருப்பாரு. அதானே பண்ணிருப்பாரு. அடிங் என்னாடி கசுமான கைதா என்னாடி உன் இஷ்டத்துக்கு பேசினுக்கிற? அவள் தான் உனக்கு மரியாதை, ஜாகிரதை. என்ன நடந்துன்னு தெரிஞ்சுன்னு பேசுமே. கும்பகோணத்தை வந்து பாப்பா நம்ம சென்னைக்கு வந்திருந்தது. கேக நேரில் யாராவது அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனோமா, அது நம்ம ஆட்டோல ஏறிச்சு. வர வழியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு. என்ன பண்ண சொல்ற? நானும் டீப்பா யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் கபால்னு ஒரு ஐடியா வந்தது. சரி டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவன் ஆட்டோல அனுப்பிச்சு வச்சான். அந்த பசங்க அந்த பாப்பாவை பலான வீட்டுல வித்துட்டானுங்க. பாவம் சின்ன பொண்ணு, எவ்வளவு மனசு பாதிச்சிருக்கும். அதான் மேட்ரு தெரிஞ்சதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்மளால பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக போனேன். போன இடத்துல தகராறாகி போலீஸ்ல புடிச்சுன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் இதோ என் ஆத்தாக்காரி தான் வந்து நான் மென்டல் ஆயிட்டேன்னு ஒரு டிராமா பண்ணி போலீஸ்ல இட்டாந்தது. ஆனா அந்த பொண்ணை காப்பாத்துறோம்னு சந்தோஷம் இருக்குடி. நீ என்னடி இஷ்டத்துக்கு பேசினீங்கற? யோ இப்ப கூட ஊமால் தான் தப்பு. வயசு பொண்ணை பார்த்த உடனே ஈனி எழுச்சின்னு ஆட்டோல ஏத்திருப்ப. அதனால வந்த பிரச்சனை தானே இது. உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அப்படியே மென்னிய பிடிக்கலாமா நிக்குது. அடியே நம்ம பைப்பு இன்னும் அப்போ இப்படி ஆட்டோ ஓட்டின்னுக்குறது. அதுல டீனேஜ் யாரும் ஓல்டு ஏஜ் யாரும் ஏஜ் எல்லாம் பாத்துன்னு தான் நம்ம பைப்பு போகுமாடி. புரியாம பேசினுக்கிறியா? நீ பேசாம வாய மூடின் கடை. இந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது நீ தான். அதனால தான் என் வாய்க்கா இப்படி நாசமா போச்சு. அந்த ஆள் பண்ற தப்புக்கெல்லாம் நீ ஜாலர தட்டி இருக்கிறதுனால தான் என் வாய்க்கா இப்படி கெட்டு போய் கிடக்குது. அடிங் என்னடி வாய் நில்து? ஏய் ஆத்தாக்காரி பத்தி தப்பா பேசினா வகுந்துருவேன், ஜாகிரதை. செய்வையா செய்வ. நான் ஒழுங்கா என் வீட்லயே கொண்டு நின்றுருப்பேன். நீ தீண்டி இருப்ப, மனுஷனா மாறி இருப்ப. நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தா பாரு, என் புதிய செருப்பால அடிச்சுக்கணும். அடிச்சுக்கடி அடிச்சுக்க. இப்ப என்ன உன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு போற அவ்வளவுதானே? கிளம்பி போயினாரு. இங்க இருந்து எங்க உசுர வாங்காத. போறயா போற, இப்பவே போற. ஏய் உன் ஆத்தாக்காரி வீடு அந்த பக்கம் இருக்குடி. என் துணிமணிலாம் எத்தனை போவானா எத்தனை போறேன். அபிராமி வாக்கண்ணே, நல்லா இருக்கியா? வாக்கா எப்படி இருக்கற? அக்காவை பார்த்தோம் டோட்டல் ரியாக்ஷன் மாத்தி பத்தி அப்படியே மூடியோ. என்னம்மா அது? எப்ப பார்த்தாலும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கீள். அதுவும் ஆத்துக்கு வெளியில வந்து இப்படி சண்டை போட்டுக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயா எனக்கு அசிங்கமா தான் தெரியுது. ஆனா எல்லாம் இதால தான். தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தா எப்படி குடும்பம் நடத்துது? நீ தான் சொல்லுங்க. சரி இப்ப என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல கண்ணே, நம்ம வேலை இருக்க அது வண்டியில ஒரு வயசு பொண்ணு வந்துக்குது. அது இறங்க தெரியாத இடத்துல இறங்கி தப்பான இடத்துல போய் சேர்ந்துக்குச்சு. அத போய் காப்பாத்தி இட்டுக்குன்னு வந்து அவங்க அப்பாரை கண்டுபிடிச்சு அவங்க கையில சேர்த்துக்கின்னு வந்தான். அது தப்போம். ஆமாங்கா, அந்த பொண்ணு கூட உங்க ஊர் தாங்க. கும்பகோணமா? யார் என்ன ஏதுன்னு விவரம் சொன்னாளா? உன்னை கையெழுத்து கும்பிட்டுக்கிறாங்க. நீ எதுவும் கேட்டுக்காத, அப்புறம் இதுக்கு பெருசா ஆரம்பிச்சிடும். அவ கிடக்குற அத்த விடு கண்ணே. சரி ஊருக்கு போனிய அந்த காரியெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இவளோட எல்லா சர்டிபிகேட்டையும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அது இருக்கட்டும். அம்மா அந்த அளவு போய்கினிய உன் புருஷன் வீட்டுக்கு போனியா? அவரை பாத்தியா? எத்தானும் பேசினியா? நாம வரணும்னு யார் விரும்புறாளோ அவ ஆத்துக்கு போறதுதான் நமக்கு மரியாதை. அம்மாடி நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கேன் கண்ணு. நமக்கு எங்க மறுவாதி கிடைக்குதோ அங்க போனாதான் நமக்கு நல்லது. இத பாரு அபிராமி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஆமாங்கா, நம்ம அம்பிகா கூட ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொன்னதில்லக்கா. அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாதக்கா. நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்க சொல்லி சேர்த்துலாங்க. ஆமா நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரி சரி உள்ள வாமா. வா கண்ணு வா. நீ எங்க போற? உன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு போறேன்னு சொல்றல, போக வேண்டியதானே? அத்தாத மூடு வாயா. என்ன ரொம்ப தான் ஓவர சீன் போட்டுனுக்குற? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிச்சீல. சேர்த்து வச்சுதா? இதெல்லாம் எப்ப நடந்தது? உள்ள வாயா. இத வந்துட்டேன்டி. அப்புறம் ஈவினிங் சிஎம் மீட்டிங் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? எஸ் மேம்,
டைமிங் மட்டும் மாறி இருக்கு. 4 மணிக்கு இருக்க வேண்டியது 5 மணிக்கு மாற்றிருக்காங்க மேடம். ஓகே. இன்னைக்கு வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை மேடம். சதீஷ். எஸ் மேம். பாலாஜாபாத் பக்கத்துல ஒரு தீ விபத்து நடந்தது இல்லையா? அதை பத்தின ரிப்போர்ட்னு என் டேபிளுக்கு வரலையே. சாரி மேடம், ஃபைனல் டைப்பிங்கில் இருக்கு. முடிஞ்சு இமீடியட்டாக கொடுத்துருவேன் மேடம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்களோட நிலைமை, அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவி போய் சேர்ந்துதா இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்டேட்டோட அந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி என்கிட்ட கொடுங்க. ஓகே? எஸ் மேடம். இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் நாங்க போய் நான் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். என் ப்ரோக்ராமை பார்த்துட்டு என்னைக்கு போலான்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம் சீக்கிரம் இந்த ஃபைலை முடிச்சு கொடுங்க. ஓகே, இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சு தரேன். வாங்க சார். கலெக்டர் மேடம் பார்க்கணும். உட்காருங்க. ஓகே. ஓகே மேடம். உங்களை பார்க்க சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வந்திருக்கார். வர சொல்லுங்க. ஓகே மேடம். நீங்க இப்போ இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. எஸ் மேம். ஐ வாண்ட் டு மை டேபிள் டுடே. ஓகே மேம். சார் மேடம் வர சொன்னாங்க. மேடம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. முடிச்சிட்டேன். இதை தர எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் மேடம் டேபிளுக்கு அனுப்புங்க. ஓகே சார். குட் மார்னிங் மேடம். எஸ் மிஸ்டர் ரமேஷ், உட்காருங்க. சென்னைக்கு போன திவாகர் இன்னும் திரும்பி வரலையா? இல்ல மேடம், இன்னும் வரல. அந்த போலி மருந்து விஷயத்துல நம்ம ப்ரோக்ரஸ் என்னவா இருக்கு ரமேஷ்? ஒரு முக்கியமான லீடு கிடைச்சிருக்கு மேடம். வாட் இஸ் தட்? நவீன் சொன்ன அடையாளத்தை வச்சு அவன் கூட்டு வந்த ஆளோட அடையாளத்தை கம்ப்யூட்டர்ல டிராப் பண்ணோம். ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கு மேடம். இஸ் இட்? எங்க காட்டுங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா மேடம்? இல்ல, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐஷு, எங்க பார்த்துன்னு சொல்ல முடியுமா? இவனை எங்க எந்த சந்தர்ப்பத்துல சந்திச்சுன்னு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆனா ஒன் திங் ஐம் ஷோர், இவன் லோக்கல் ஆளுதான். என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். நவீன இவன் தான் கூட்டிட்டு வந்தானா, இவனும் அந்த கேங்க சேர்ந்தவனா தான் இருக்கணும். இவனை பிடிச்சிட்டோம்னா இந்த கேஸ் சம்பந்தமா பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்துடலாம் மேடம். You're right. State wide alert sound பண்ணுங்க. We have to catch him soon as possible. எஸ் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். இந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறது ரகசியமாவே இருக்கட்டும். ஓகே மேடம். பிரஸுக்கு லீக் ஆகாம சரி பாத்துக்கோங்க. மேடம். எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணாலும் அது டிபார்ட்மெண்ட் குள்ளேயே தான் இருக்கணும். அதுவும் தேவையானவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். அந்த கும்பல்ல இவன் பெரிய ஆளா இருப்பான்னு எனக்கு தோணல. இவன் வெறும் அம்புதான். இவனை வச்சு இவன் பின்னால இருக்கிற பெரிய தலைங்கையெல்லாம் பிடிக்கணும். ஓகே மேடம். அதான் முக்கியம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேம். இந்த விஷயம் வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன். குட். என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். நம்ம கிட்ட டைம் இல்ல ரமேஷ். We have to catch that gang. ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேம். Anything else? இப்போதைக்கு எதுவும் இல்லை மேடம். Okay, you may go. ஓகே மேடம். Thank you.
கிரேட் ஷாட். தேங்க்ஸ். நந்தா, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? தப்பா எடுத்துக்காத மாதிரி கேளு. இல்லை, எல்லா பொண்ணுங்களுமே குடும்பம் குட்டின்னு வாழ ஆசைப்படுவாங்க. உனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? ஏன் என் லைஃபை நீ செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறியா? அது இல்லை நந்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. ச்சே, நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அது இல்லை நந்தா, அது என்ன சொல்ல வரேன்னா, சீதி பாத் நோ பக்வாஸ். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வா. அது எக்ஸ்கியூஸ் மீ.